ஜனநாயக திருவிழா 2026 8 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் மக்களோடு புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றோம். திருவிடைமருதூர், பாபநாசம், கும்பகோணம், தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மக்கள் இங்கே இருக்கிறாங்க. 2026 தேர்தலில் என்ன மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்களை வச்சு நம்ம எண்ண ஓட்டங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எல்லாரும் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க எண்ணங்களை நம்ம கேட்கலாம். இப்போ தஞ்சாவூர் மாவட்டம் என்பது ஒரு விவசாயம் சார்ந்த மாவட்டம். தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக தஞ்சாவூர் திகழ்கிறது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, 70,000 டன் நெல் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில், தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி இருக்கு. மழை பெஞ்சால் அது வீணாக போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இதற்கு ஒரு முன்னேற்பாடாக பெரிய அளவில் ஒரு குடோன் ஒன்று அமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நெல் பயிர் தான் சாகுபடி பண்ணிட்டு வராங்க. இங்கே இருக்கக்கூடிய வாய்க்கால்கள், ஏரி, குளங்களை முழுமையாக தூர்வாரினால்தான் வரக்கூடிய காலங்களில் நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியும் என்கிற நிலைமை தஞ்சை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. அப்படி தூர்வாரவில்லை என்றால் கடல் நீர் உள்ளே புகுந்து விவசாயம் பண்ண முடியாத ஒரு நிலைமை தஞ்சையில் ஏற்படும் அபாயம் உள்ளது. கும்பகோணத்தை பொறுத்தவரையிலையும் இது மாவட்ட தலைநகரமாகிறதுக்குரிய எல்லா விதமான தகுதியும் இருக்குது. மாவட்ட தலைமை மருத்துவமனை இருக்குது, மாவட்ட பதிவாளர் அலுவலகம் இருக்குது, ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இருக்குது. அத்தனை வசதிகளும் படைத்திருக்கக்கூடிய இந்த கும்பகோணத்தை மாவட்ட தலைநகரமாக ஆக்குறேன்னு சொல்லி அரசாங்கத்தில் 100 நாட்களில் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் மாவட்ட தலைநகரமாக ஆக்கியிருக்காங்களான்னு சொன்னால் இதோ வருது இதோ வருது இதோ வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய ஆட்சியே முடிய போது இதுவரைக்கும் அந்த மாவட்ட தலைநகரத்துக்கான அறிவிப்புகள் எதுவுமே வரல. அதோடு மட்டும் இல்லாமல் கும்பகோணம் மக்கள் எல்லாம் பயன்படக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஒரு பேருந்து நிலையம் இருக்குது. அந்த பேருந்து நிலையம் கும்பகோணத்துடைய மத்திய பகுதியில் இருக்குது. அப்படி மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தை ஏறத்தாழ ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த பேருந்து நிலையத்தை கொண்டுட்டு போகணும்னு சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் கொண்டு போகிறாங்க. இதனால் பொதுமக்கள், வியாபாரிகள், மாணவர்கள், மாணவிகள் எல்லோருமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. என்ன அவசரம், என்ன அவசியம் 8 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த புதிய பேருந்து நிலையத்தை கொண்டு போகணுங்கிறது இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியலை. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. கும்பகோணத்தை பொறுத்தவரையிலையும் குடிதண்ணீரும் சாக்கடையும் கலந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி இந்த சட்டமன்ற உறுப்பினரே சட்டமன்றத்தில் பேசக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கும்பகோணத்தில் விளங்கி கொண்டிருக்கு. இன்னும் சொன்னோம்னா டாஸ்மாக் அப்படிங்கிறது ஹைவேஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கள் கும்பகோணத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அசூர்னு இருக்குது. அந்த அசூரில் பார்க்கும் பொழுது அங்கே டாஸ்மாக் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஹைவேஸை ஒட்டி டாஸ்மாக் இருக்குது. அதை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அதிகாரிகள்கிட்ட பலமுறை சொல்லியும் கேட்டோம், விண்ணப்பித்தோம். இதுவரைக்கும் அதுக்கான எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. முக்கியமாக இப்போதைக்கு நம்ம கும்பகோணம் தொகுதியில் இருக்கிற பிரச்சனை நாங்கள் குறையாக சொல்ல வரல, பொதுமக்கள் சார்பாக இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்ல வரோம். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் பலவந்தாங்கட்டில் நாட்டாரில் நாங்கள் இது தடுப்பணை கேட்டிருந்தோம். ஆனால் இங்கே கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ எங்களுக்கு தடுப்பணை கட்டி கொடுத்துருக்காரு பாருங்க. குப்பையால் ஆன தடுப்பணை, இது குப்பையால் ஆன தடுப்பணை தான் கட்டி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு 3 தடுப்பணை கட்டியிருக்காரு. நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி தடுப்பணை யாராயும் கட்ட முடியுமா? இதுதான் எங்களுக்கு கட்டி கொடுத்து நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதா சொல்லி எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. 1. 2வது, மிக முக்கியமாக நாங்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலை வேணும். இப்போ திராவிட மாடல் அரசு என்ன சொல்கிறாங்க, இளைஞர்களை நான் படிக்க வச்சுறேன் அப்படின்றாங்க. நாங்கள் ஏற்றுக்கிறோம். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை எங்கே கிடைக்குது? ஒரு எம்பிஏ படிச்சுட்டான், அவனுக்கு வேலை கிடைக்குதா? அதுக்கேற்ற வேலை கிடைக்கும். அந்த படிப்பு ஏற்ற வேலை கிடைக்குதா? டபுள் டிகிரி முடிச்சிருக்கான், அவனுக்கு வேலை கிடைக்குதா? மாதம் 10,000 சம்பளம் 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான். அதுக்கு என்ன செயல் திட்டம் வச்சுருக்கு? இந்த அரசு என்ன செயல் திட்டம் வச்சிருக்கு? 2. மூணாவது என்னென்னா, அதே மாதிரி விவசாய நிலங்கள் சரிவர இந்த வடிகால் வாரியங்கள் சரிவர தூர்வாரப்படாமல் பல விவசாயிகள் இந்த தொழிலை விட்டே வெளில போகிற சூழல் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே காலிமணி ஆகிட்டு இருக்கு. எல்லாமே பிளாட்டு போர் விற்கிற சூழல் இருக்குது. எங்கள் தொகுதியிலேயே குறிப்பிட்டு சொல்ல போனாக்கா நீலத்தெழுநூறு, காவர்கூடம், திருப்புரம்பியம், சில பகுதிகள்லாம் எல்லாமே பாலடைஞ்சு போயிடுச்சு. விவசாய நிலைமை இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா சரிவர தூர்வாரப்படலை, சரிவர தண்ணீர் போய் சேரலை, விவசாயமே அழிஞ்சு போய் சூழல் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு சரியாக பாதுகாப்பான ஒரு சமுதாயமாக இல்லை எங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி சூழல்லாம் மாற்றப்படணும். கோவில் மாநகரமாக கும்பகோணத்தில் காவேரிங்கிறது ஒரு புனிதமான காவேரி கரை. அந்த காவேரி கரையிலேருந்து கும்பகோணத்தில் உள்ள 44 குளம், 11 பாசன வாய்க்கால் முழுமையாக தண்ணி நிரம்புறதே இல்லை. காரணம் என்னன்னாக்கா, காவேரியிலேருந்து வர வழித்தடங்கள்லாம் 60 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது. முழுமையாக ஆக்கிரமிப்பில் இருக்குது. அந்த ஆக்கிரமிப்புலாம் தமிழக அரசு அகற்றணும் உடனே. அப்போ தான் நீர்நிலைகள்லாம் நிரம்பும். பழைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துக்கு இங்கே தான் கிளை வாய்க்கால்கள் தண்ணியெல்லாம் பாசனத்துக்கு போகும். எல்லாமே அடைப்பட்டு போய் கிடக்கு, ஆக்கிரமிப்பில் இருக்குது.
அதை அகற்றணுங்கிறது எனக்கு கோரிக்கை. கல்லணையிலேருந்து பூம்புகார் வரைக்கும் 10 கிலோமீட்டர் அளவுக்கு தடுப்பணை கட்டணும். தேவையில்லாமல் மழைக்காலங்கள்லாம் தண்ணி போய் பூம்புகாரில் கடலில் கலக்குது. அதை கலக்காத வேணாமா தடுப்பணைகளை கட்டணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் வந்து கோவில் நிறைந்த பகுதிங்க எல்லாம் தெரியும். எங்கே பார்த்தாலும் கோபுரங்கள்லாம் இருக்குது. கும்பாபிஷேகம்னா ஒரு பக்கத்து ஊர் மாநிலம் என்ன பார்த்தா தெரியும். இப்போ கோபுரங்கள்லாம் கும்பகோணத்தில் மறைக்கப்பட்டிருக்கு. புராதன ஊர் கும்பகோணம். எல்லா கோபுரங்களும் மறைக்கப்பட்டு சட்ட விதிகளை மீறி கட்டடங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு இந்த மாநகராட்சி நிர்வாகம்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. ஓகே. மகாமக குளக்கரையில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த கும்பகோணத்துக்கே பெருமைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோபுரங்கள் நிறைந்தது. இங்கே எங்கே திரும்பினாலும் கோபுரங்கள் இருக்குங்கிறத தாண்டி இந்த மகாமக குளம் தான் வந்து இதாக இருக்குது. இங்கே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது. இந்த மகாமக குளத்தில் பார்த்தீங்கன்னா மகத்தன்னைக்கோ இல்லை 12 வருஷத்துக்கு ஒரு மகாமகத்துக்கு தான் வந்து நீராடுற மாதிரி இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வர பக்தர்கள் யாரும் இங்கே பெருநாளில் வர முடியறதில்ல. இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களே அங்கே வந்து பெருநாளில் வந்துடுறாங்க. அதனால் அவங்க தான் இன்றைக்கி தீர்த்தம் ஆட முடியுது, நீராட முடியுது, தர்ப்பணம் செய்ய முடியுது. இதை வந்து எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி ராமேஸ்வரத்தில் வந்துட்டு எல்லா நாட்களும் போய் 21 கடலில் நீராடுறோமோ அதே போல் இங்கே வந்துட்டு எல்லா நாட்களும் வந்து பக்தர்கள் நீராடி இங்கே இருக்கிற எல்லா மண்டபத்துலேயும் சுவாமி தனித்தனியாக இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணி இதை வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலமாக மாற்றி இந்த ஆன்மீக சுற்றுலாத்தலம் எல்லா மக்களும் இங்கே வந்துட்டு எல்லா நேரத்துலையும் வந்தால் கோயில்களில் தரிசனம் பண்ணிவிட்டு நேராக இந்த மகாமக குளத்தில் வந்துட்டு நீராடிக்கிட்டு சாமிகளை பிரதிஷ்டை பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இதை ஒரு ஆக்கி இங்கே இருக்கிற ஆக்கிரமிப்புகளாம் அகற்றி பக்தர்கள் எந்த நேரம் வந்து போகிறதுக்கான ஒரு சுற்றுலாத்தலமாக நிச்சயமாக இதை மாற்ற முடியும். இதை மாற்றுறதுக்கு வருகின்ற அரசு, வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் உலகை ஆண்ட மாமன்னன் என்று சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் தமிழை வளர்த்தார் என்று சொல்லக்கூடியவர் உடையார் வந்துட்டு அவருக்கான சமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு அது வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி இது ஒரு வாக்குவாதமாக கொண்டு போகிறாங்க. அது இருந்தான்னா இல்லைண்ணா இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம தெரிஞ்சுட்டா போய் அந்த இடத்துல போய் நம்ம ஒரு அங்கே நினைவு மண்டபம் வைக்கிறோம். அது மாதிரி அங்கே ஒரு நினைவு மண்டபம் கோவிலை கட்டி அந்த இடத்துல வருஷம் ராஜராஜ சதய விழாவை தஞ்சையில் எப்படி கொண்டாடுறோமோ அதே போல் இங்கேயும் கொண்டாடுவதற்கு இந்த வருகின்ற அரசும் வருகின்ற சட்டமன்ற உறுப்பினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கும்பகோணம் தொகுதி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆன்மீக சுற்றுலா வணிகத்தை அடிப்படையாக கொண்ட அந்த கும்பகோணம் வளர்ச்சி அடையணும்னு சொன்ன இந்த மாவட்ட கோரிக்கை அவங்க எல்லாருமே வலியுறுத்தியிருக்கிறாங்க. 2 கட்சிகளுமே இந்த கும்பகோணத்தினுடைய முக்கியத்துவத்தை உணரவில்லை அல்லது உணர்ந்தாலும் அவர்கள் செய்யவில்லை. 2 அணியுமே இதுதான் உண்மை. அது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல். அதிகாரம் இருக்கும்போது அவங்க செய்யலை, இருக்கும்போது இவங்க செய்யலை. இனி மாவட்டம் வந்தால் மட்டுமே இந்த கும்பகோணம் வளர்ச்சி அடையும். இதுக்கு மேலே வளர்ச்சி வேணும்னா அது அவசியம் தேவை. அதற்கு அடுத்ததாக மத்திய அரசினுடைய மிக முக்கியமான ஒரு பணி என்பது கும்பகோணம் நீடாமங்கலம் ஜெயங்கொண்டம் விருத்தாசலம் வரையிலான அந்த புதிய ரயில் பாதை திட்டத்தை கொண்டு வந்து இந்த கும்பகோணத்தை ஜங்ஷனாக சந்திப்பு நிலையமாக மாற்றினால் மட்டுமே மேற்பட்டு இந்த கும்பகோணம் சுற்றுலா ஆன்மீக வணிகத்திலே வளர்ச்சி அடையும். இந்த 2 இந்த அரசுகள் செய்ய வேண்டுங்கிறத அவசியமாக செய்யணும். அடுத்ததாக 2028 வர இருக்கின்ற மகாமகம் பெருவிழாவை முன்னிட்டு போக்குவரத்து இடையூறை களைய வேண்டுமென்றால், எதிர்கொள்ள வேண்டுமென்றால் தென்பகுதிக்கான ஒரு புறவழிச்சாலை அப்படியே கிடக்கு. மற்ற 3 பக்கமும் புறவழிச்சாலை இருக்குது. ஆனால் தென்பகுதிக்கான புறவழிச்சாலை அப்படியே விடுபட்டு போயிருக்கு. அந்த விடுபட்டு போன புறவழிச்சாலையை உடனடியாக செயல்படுத்தினால் மட்டுமே 28 மகாமகம் சிறப்பாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்ததாக இந்த கோவில் மாநகர் கும்பகோணத்தில் அறநிலைத்துறையினுடைய இணை ஆணையருடைய அலுவலகம் மிக மிக தேவை. ஒரு இணை ஆணையர் அலுவலகம் மயிலாடுதுறைக்கு நாங்கள் போகணும். ஒவ்வொரு அனுமதிக்கும் மயிலாடுதுறை போயிட்டு வந்து எத்தனை கோயில் தெரியும்? ஒரு மாசி மகத்திற்கு மட்டுமே 10 கோயிலில் உற்சவம் நடக்கும். அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு மாதமே இந்த கும்பகோணத்தில் 5 கோயில் 10 கோயில் ஏதாவது எல்லாம் பாடல் பெற்ற பல நூற்றாண்டுகளை கடந்த பெரிய கோயில்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் உதவியாளர் அலுவலகத்தை மட்டுமே வச்சுட்டு எந்த அனுமதியும் எந்த ஒரு இதுவும் பிறப்பிக்க முடியாது. ஏற்கனவே நாங்கள் அறநிலையத்துறையில் மனு கொடுத்துருக்குறோம். ஆகவே இந்த வருகின்ற மகாமகத்தை எதிர்கொள்ள தேவை என்றால் மிகவும் அடிப்படையான இந்து சமய அறநிலையத்துறையுடைய இணை ஆணையருடைய ஒரு முகாம் அலுவலகமாவது இங்கே திறக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வோம். திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் 2021, 2022, 2023 ஆண்டுகளில் கடுமையான மழை, காலந்தோறிய மழை பெய்ததுனால நெல் பயிர்களை மிகவும் பாதித்தது. அதுக்கு பயிர் காப்பீடு இழப்பீடு 3 வருஷத்துக்கு கொடுக்கல. விவசாயிகள்லாம் கடன்காரங்களாக இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் குவிண்டால் நெல்லுக்கு 2500. நம்ம சுற்றி இல்லை அண்டை மாநிலங்க பூரா 3000 வரைக்கும் கொடுக்குறாங்க, 3000க்கு மேலேயும் கொடுக்குறாங்க. என்னுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தலைவர்கள் இந்த விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனையும் நகைக்கடையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 கொடுக்கிறோம் என்றும் தேர்தல் அறிக்கையாக அனைத்து தலைவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன், கொடுக்க வேண்டும் என்று. நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபா வைக்கணும் அப்படிங்கிறது உங்க கோரிக்கை. 2500 ரூபா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க.
மற்ற அண்டை மாநிலம் பூரா 3000 வரைக்கும் தராங்க, 3500 வரைக்கும் தராங்க. அப்போ நம்ம ஒரு விவசாயி, ஒரு சாதாரண ஒரு விவசாயி, 1 ஏக்கர் பயிர் செய்யக்கூடிய விவசாயி ஒரு வருஷத்துக்கு 20,000 நஷ்டம் அடைகிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் நஷ்டம் அடைகிறாங்க. அதனால் விவசாயிகளுக்கு உரிய விலையும் இல்லை, பயிர் காப்பீடு இழப்பீடும் கொடுக்கறதில்ல. விவசாயிகள்லாம் இப்போ எங்கள் பகுதியில் முற்றிலும் நெல் விவசாயம் பண்ணுற பகுதி கடன்காரங்களாக இருக்காங்க. அதனால தான் நான் விவசாயம் வாங்கி பயிர் கடன், நகை கடனை தள்ளுபடி பண்ணணும். அதே சமயத்தில் குவிண்டாலுக்கு நெல்லுக்கு தமிழ்நாட்டில் 3500. இதை தேர்தல் தலைவர்கள் தேர்தல் அறிக்கையாக கொடுக்கணும்னு நாங்கள் விவசாய சபை கேட்குறேன். அந்த தலைவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறவங்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் அறிக்கையில் நிறைய இலவசம் வருது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களும் சொல்கிறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க, போட்டி போட்டு நிறையா வருது. ஆனால் இலவசத்தை கொடுத்துட்டு விலைவாசியை ஏற்றிடுறாங்க. நேற்று கொண்டு இப்போ சிலிண்டர் ஏறிடுச்சு. அடுத்தது நகை விலை நாங்களாம் இப்போ இனிமேல் 1 கிராம் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு வந்துடும். ஏன்னா அதாவது பாமர மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும்னா அவ்வளோதான், கவரிங் வச்சு கல்யாணம் பண்ண வேண்டியதான், அந்த லெவலுக்கு ஆகிடுது. இவங்க இலவசத்தை கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அது அந்த நேரத்துக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. உனக்கு 5000 ரூபா ஏறிச்சா, எனக்கு 5000 ரூபா ஏறிச்சு, உனக்கு 3000 ரூபா ஏறிச்சு, சந்தோஷம். ஆனால் அடுத்த அடியோடையே அதோட விலைவாசியை அதிகமாக ஏற்றிடுறாங்க. இலவசமும் கொடுக்க வேணாம், விலையே ஏற்ற வேணாம். கவர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் செய்யுங்க. அடுத்து இந்த முதியோர் பென்ஷன் ஒன்று இருக்குது சார். நான் என்னோட சம்மந்தமாக சொல்கிறேன். தொழிற்சங்கம் வச்சுருக்கோம். முதியோர் பென்ஷன் 60 வயசுக்கு மேலே கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வர காலகட்டத்தில் 60 வயசு வரைக்கும் அவங்க இருக்கிறதே பெரிய விஷயம். அவங்கவுங்க ஆயுசு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அதை ஒரு 55 வயசாக ஆக்கி கொடுக்கலாம். இப்போ கும்போணம் சரௌண்டிங் உள்ளவங்களாம் அந்த பென்ஷன் வாங்கணுன்னா இங்கேருந்து தஞ்சாவூர் போகணும். இதை மாவட்டமாக ஆக்கியிருந்தாங்கன்னா இங்கே இருந்திருக்கலாம். இங்கே போகிறது வயசான காலத்தை அலையிறத குறைச்சிருக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்னு தோணுது. நம்ம கும்போணம் காந்தியடிகள் சாலையில் பார்த்தீங்கன்னா அறிவுசார் மையம் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 150 பேர்லேருந்து 200 பேர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒய்ஃபை கனெக்ஷனு, கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ அதில் படித்து கூட ஒரு 4 பசங்க, எனக்கு தெரிஞ்ச பசங்க தான் கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இளைஞர்கள்கிட்ட இப்போ வாசிப்பு பழக்கம் இல்லை. அதில் அரசு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கூலில் எப்படி பிடி பீரியட் இருக்கோ அந்த மாதிரி ஒரு வாசிப்புக்காகனே ஒரு 1/2 மணி நேரம் குழந்தைங்களுக்கு ஒதுக்கலாம். ஏன்னா இப்போ உள்ள பசங்க மொபைலு இதில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வாசிப்பு பழக்கம் உள்ளது கிரியேட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 வார்டுக்கு செட்டாப்பால் தான் ஒரு லைப்ரரி இருக்குது. அதை ஒரு வார்டுக்குங்கிற மாதிரி லைப்ரரி கொண்டு வரலாம். அதே மாதிரி கும்போணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் நகரம். இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக 2 தேர் புதுசாகவே செஞ்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த தேர் கொஞ்சம் ஃப்ரீயாக போக முடியல. அதுக்கு மட்டும் கொஞ்சம் அரசாங்கம் இது பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் என்னென்னா, லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா சரியான அந்த வாட்டர் ஃபெசிலிட்டி மட்டும் இல்லை. அது மட்டும் கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து செய்யணும். நூலகங்கள் மூலமா ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கலாங்கிறது பிடி பீரியடுக்கெல்லாம் முக்கியத்துவம் தராங்களோ அதே மாதிரி வாசிப்புக்கும் இளைஞர்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும். ஓகே ஐயா, சொல்லுங்க. இந்த இனிய மாலை நேரத்திலே குழந்தை மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் புதிய தலைமுறைக்கு என் முதற்கண்ட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக பட்டுநெசவு தொழில் தான் முக்கியம். ஆனால் இன்றைக்கி பட்டுநெசவு தொழிலோட ஆதாரம் என்னன்னா, அவங்க இந்த தொழிலை விட்டுட்டு ஐயர் வேலை, சமையல் வேலை, இதுக்கெல்லாம் எங்கள் ஆட்கள் போயிட்டுருக்காங்க. காரணம் என்னன்னா, பட்டுப்புடவைக்கு உண்டான 22 ரக ஒதுக்கீடை விசைத்தறிக்கு இன்றைக்கி மாற்றி விட்டாங்க. அதனால் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல புடவை எது கெட்ட புடவை எதுன்னு தெரியாமல் வாங்க ஆரம்பித்ததால் எங்களுடைய நிலைமைலாம் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, இந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணி கும்பகோணம் நகரத்துக்கு இந்த உள்ள நெசவாளருடைய வாழ்க்கை முன்னேறணும்னா இங்கே ஒரு ஜவுளி பூங்காவை இந்த அரசு அமைக்க வருங்காலங்களில் அமைக்க ஜவுளி பூங்கா அவசியம் அமைக்கணும். அதே போல் இந்த பகுதியில் உள்ள அடிப்படை தேவைகளை, மக்களின் அடிப்படை தேவைகளை எந்த அரசும் இன்னும் புரிஞ்சுக்கல. ஸோ அது நல்ல தெளிவாக எடுத்துக்கங்க. இந்த மாவட்டத்தை, கும்பகோணத்தை ஒரு தனி மாவட்டமாக ஆக்கணும். அந்த மாவட்டம் ஆகிற பட்சத்தில் வர்ற மகாமகத்துக்கு மத்திய அரசின் பங்களிப்போட எல்லா ஊரை விட வித்தியாசமான முறையில் கொண்டு போகலாம். அதுக்குண்டான ஆயத்த பணிகளில் அனைவரும் செயல்பட வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. நான் ஒரு கைத்தறி நெசவாளருங்க. தொழில் நான் தொடங்கின வயசு 9 வயசு. குடும்ப தொழில் தான் இது. கூட்டில் எல்லாருமே குடும்பமாக செய்ய வேண்டிய தொழில் இந்த கைத்தறி நெசவாளர் தொழில். இந்த கைத்தறி தொழிலுக்கு இந்த எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் எந்த உதவியும் பண்ணுறதும் கிடையாது. நம்மளே மூலப்பொருட்கள் வாங்கி நம்மளே பட்டுப்புடவை உற்பத்தி பண்ணி நம்மளே வாடிக்கையாளரிடம் விற்கிறோம். இதுதான் இதில் எந்த உடைய அரசாங்கம் உதவி செய்கிறதே கிடையாது. இந்த கைத்தொழிலுடைய நிலைமை இன்றைக்கி என்னன்னா, ஒரு வருடத்திற்கு 60,000 புடவை நெச்சிட்டே இருந்த ஒரு சங்கம் இன்றைக்கி 10,000 புடவை தான் நெய்ய முடியுது. தொழில் தர முடியல. அதை நம்பி இருந்த நானே இன்றைக்கி வேறு தொழில் தெரியல. எனக்கு வெயில போய் காய முடியல.
இல்லை நீங்கள் எதை சொல்றீங்க இப்போ? அது விற்பனை செய்ய முடியலைங்கிறீங்களா, ப்ரொடக்ஷன் பண்ண முடியலைங்கிறீங்களா? ப்ரொடக்ஷன் பண்ண முடியலங்க. அவங்க உற்பத்தி தர மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு ஆர்டர் தொழில் தர கிடைக்கல. மாட்டேங்கிறாங்க, மின்சார தொழிலே தர மாட்டேங்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் கைத்தறி போயிட்டு ஹேண்ட்லூம் போயிடுச்சு. நான் இதை நம்பி தான் நம்ம இது எந்நாட்ட இளைஞர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர் இருக்காங்க இந்த தொழிலை நம்பி. ஆனால் அந்த உடைய இளைஞர்களுக்கு இன்றைக்கி வழிகட்டே கிடையாது. இந்த கைத்தறி நெசவா இந்த தொழிலை நம்பி உள்ள இளைஞர்களுக்கு அரசாங்கம் ஆண்டுதோறும் உச்சவரம்பின்றி 50% தள்ளுபடி மானியம் கொடுத்தா தாங்க தொழிலே முன்னேற முடியும். விவசாயிகள் அடுத்தபடி உள்ள தொழில் இந்த கைத்தறி நெசவு தொழில். ஆண்டுதோறும் உச்சவரம்பின்றி 50% தள்ளுபடி மானியம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தொழிலும் விவசாயமும் நல்லா இருக்குன்னு இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலேயே சொல்லப்போனால் இந்தியாவிலேயே இந்த மகாமக திருவிழாங்கிறது ஒரு முக்கியமான திருவிழா. அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவில் உள்ள பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த மகாமக திருவிழாவில் கலந்துட்டு போகிறாங்க. அதுக்கு வேண்டிய உள்கட்டமைப்பு வசதிகளை இன்னும் மேம்படுத்தாத சூழ்நிலையில் கும்பகோணம் இருந்துகிட்ருக்கு. அதை ஒன்று மேம்படுத்தணும். ரெண்டாவது, பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்துகிட்டே இருக்கோம். கும்பகோணம் மகாமக திருவிழா தேசிய திருவிழாவாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். அந்த கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு நாங்கள் புதிய தலைமுறை வாயிலாக கேட்டுக்கிறோம். மூன்றாவது இந்த கும்பகோணத்துலேருந்து எடுத்திங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர், அதுக்கு இந்த பக்கம் எடுத்திங்கன்னா மயிலாடுதுறை, திருவாரூர், இதுக்கு எல்லாமே தொழிலாளர் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் நம்ம நேரடியாக உதவி ஆணையர் தொழிலாளர் துறை திருச்சிராப்பள்ளிக்கு, இணை ஆணையர் தொழிலாளர் துறை திருச்சிராப்பள்ளிக்கு தான் போக வேண்டியிருக்கு. அதனால் அது மாதிரி தொழிலாளர்களும் பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு லேண்ட்லார்ட் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க நிர்வாகத்தில் இருக்காங்கனாக்கா அவங்க போயிட்டு வரலாம், எல்லா வசதி வாய்ப்புகளும் உள்ளவங்க. தொழிலாளர்கள் எல்லாமே வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் கிடையாது. அதனால் கும்பகோணத்தில் மையமாக கொண்டு ஒரு தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகமோ இணை ஆணையர் அலுவலகமோ அப்போ வச்சாங்கன்னு சொன்னால் அது தொழிலாளருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே. பொதுவாகவே நம்ம மனசு அந்த குறைகளை மட்டுமே பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட மனசுங்கிறதுனால அதிகமாக நிறைகளை விட குறைகள் தான் அதிகமாக தெரியும். ஆனால் இன்னைக்கு ஆட்சி செய்கிற நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் நமக்கு எல்லாருக்கும் அப்படிங்கிற திட்டத்தில் இன்னைக்கு விவசாயிகளாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எல்லாமே செஞ்சுருக்காங்க. இல்லைன்னு அந்த 5 வருஷத்தில், அதாவது இத்தனை வருஷமாக செஞ்சதை விட இந்த 5 வருஷத்தில் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அது இல்லைன்னு மட்டும் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இங்கே கும்பகோணத்தில் ஒரு அறிவுசார மையம் அமைக்கப்பட்டிருக்கு. சுமார் 2.5 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே ஒரு 150 மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்க இப்போ குரூப் 1 குரூப் 4 எக்ஸாம் எழுதி ஒரு தேர்ச்சி பெற்று இப்போ ஒரு ஜாப்ல இருக்காங்க. இங்கே நம்ம கும்பகோணத்தை சுற்றி ஒரு சில கல்லூரிகள் இருக்குது. அதாவது அரசு கல்லூரி, அரசு மகளிர் கல்லூரி, அப்புறம் அன்னை காலேஜ், மென்ஸ் காலேஜ், இது போன்ற காலேஜுகள் இருக்குது. ஆனால் இயர்லி 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வெளில போகிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வெளி மாநிலங்களோ இல்லை வெளிநாட்டிலே போயிட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கும்பகோணத்தில் ஒரு ஐடி பார்க் அமைக்க வேண்டும் என்று இந்த அரசிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எங்கள் காலேஜில் ஒரு ஸ்டேடியம் ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படுது. ஆனால் அந்த ஸ்டேடியம் பல தடைகளை மீறி தான் இப்போ அமைக்கப்படுது. அதுக்கு இந்த அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்கள் மாணவர்களான எங்களுக்கு இந்த அரசு 10 லட்சம் மணிக்கணினி வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மணிக்கணினி வழங்கப்படலை. அதனால் எங்களை விட இந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மணிக்கணினி வழங்கப்பட்டால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த அரசு இந்த கோரிக்கையை மட்டும் கொஞ்சம் நிறைவேற்றும் என்று கொஞ்சம் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. இப்போ கும்பகோணம் மாநகரத்தை பொறுத்த வகையில் இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் மிகப்பெரிய நகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கான வசதிகள் அப்படிங்கிறப்ப அரசாங்கம் அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறது தான் பொதுமக்களாகிய எங்களுடைய கோரிக்கை. முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னாக்கா நிறைய டிராஃபிக் இருக்குது சார். கும்பகோணம் நகரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னாவே அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகுது ஒரு கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு. அதுக்கான எந்த ஒரு வசதியும் இது வரைக்கும் அரசாங்கம் செய்யலை. ஆனால் நகரம் பெருசாக போயிடுச்சு. சரியான போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கல அவங்க. அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது. இது முக்கிய காரணம். அதுக்கு இன்றைக்கி தேர் போகல அப்படின்னாக்கா தேர் போன வீதி தான் கும்பகோணம். ஆனால் இன்றைக்கி அதே தெருவில் தேர் போக முடியல. ஏன் தேர் பெருசாக போச்சாலும் தேர் பெருசாக போகல, தேர் அப்படியே தான் இருக்குது, தெருவு சின்னதாக போச்சு. இது எல்லாமே ஆக்கிரமிப்பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இன்றைக்கி இருக்குது. இதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். மக்களோடு புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் ஜனநாயக திருவிழா 2026 தஞ்சாவூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அனைத்து மக்களும் தன்னுடைய கோரிக்கைகளை முன் வச்சாங்க. அதில் இது விவசாய பூமியாக இருக்கிறதுனால பாசன வாய்க்கால்கள், தடுப்பணைகள், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் தரணும் என்றும், டாஸ்மாகை அறவே ஒழிக்கணும் என்றும், தரமான கல்வியும் தரமான சிகிச்சையும்
ஆன்மீக சுற்றுலா தலமாக கும்பகோணத்தை அறிவிக்க வேண்டும் என்று பல தரப்பட்ட கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த 2026 தேர்தலில் அதற்கான பதில் கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு மாவட்ட நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.